விவசாயம் என்னென்ன விவசாயம் பண்றீங்க? நான் வேர்க்கடலை போடுறேன், வேர்க்கடலை, மரவள்ளி, நெல்லு, தர்பூசணி, கிர்னி கிர்னி. இந்த மாதிரியான விவசாயம் பண்றீங்க அதிகமா. எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க? நான் 7 ஏக்கர் வச்சிருக்கேன். 7 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க. ஓகே. நீங்க நம்ம இந்த மாதிரியான ஒரு வீடர் ஒண்ணு வாங்கியிருந்தீங்க, நம்ம அக்ரிகார்ட்னு சொல்லிட்டு டீசல் அக்ரிகார்ட் ஒண்ணு வாங்கியிருந்தீங்க. ஆமா. அது பிரயோஜனமா இருக்குதா? நல்லா இருக்கு. அது வந்து லாபகரமா இருக்குதா உங்களுக்கு? அதாவது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து பெரிய பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பண்ணீங்க? நான் வந்து இப்ப டிராக்டர் வச்சு ஓட்டினேன். டிராக்டர் வச்சு ஓட்டுனீங்க. அந்த மாதிரி டிராக்டர் வச்சு ஓட்டுறதுக்கும் இதை வாங்கி ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு எவ்வளவு லாபமா இருந்தது? எனக்கு வருஷத்துக்கு ஒரு 50-60 ரூபாய் மிச்சமாகுது. 50-60 ரூபாய் ஒரு வருஷத்துல மிச்சம் பண்ற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி அந்த டிராக்டர் வந்து கூப்பிட்டுட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க எப்ப வருவாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரம் வரமாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க. அவங்க வர நேரத்துக்கு நீங்க போக வேண்டியிருக்கும். இப்ப இது இந்த மாதிரி வண்டி வாங்குறதுனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் போய் ஓட்டிக்கிறீங்க. இது வந்து எத்தனை HP வாங்குனீங்க? நான் வந்து 9 HP வாங்கினேன். 9 HP டீசல் அக்ரிகார்ட் வாங்குனீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமான ஓட்டுற பொருளுமே உங்களுக்கு சேர்த்து தானே தந்தாங்க. அதாவது வந்து நம்ம இந்த மாதிரி வீடராகவும் உபயோகப்படுத்தலாம், சாதா வீடராகவும் உபயோகப்படுத்தலாம். நீங்க இந்த மாதிரி வீடரா உபயோகப்படுத்துறதுல எல்லா வேலையுமே பண்ண முடியுது. நீங்க உழவு ஓட்டிக்கிறீங்க, பானி ஓட்டுறீங்க, அப்புறம் ட்ராலி மட்டி லோட் அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ண முடியுது.